ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நீங்க பெற்றிருக்கிறது என்னது? பொக்கிஷம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு கிரேட் கமிஷன் ஒன்று சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் ஒன்று சொல்லிட்டு போனார். ஒரு கிரேட் கமிஷன் என்ன தெரியுமா? நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் புரியுங்களா சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் கிரேட் கமிஷன். ஆனால் அடுத்து ஒரு ப்ராமிஸ் ஒன்று சொல்கிறார். என்ன ப்ராமிஸு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களோட இருக்கிறேன் என்றார். அவர் விண்ணுக்கு ஏறி போனார். நன்றா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒத்துங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சமீபத்தில் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஐயா என்னோட பேசிக்கிட்டு இருந்தார். வாக்கிங் போகும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், ஐயா எங்கேயா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். மக வீட்டில் இருக்கிறேங்க ஐயா. ஆமாம், அப்பப்போ மகன் வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க ஐயான்னாரு. ரொம்ப சந்தோஷம். 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்களான்னு. அங்கே தான் ஐயா பிரச்சனை அப்படின்னேன். என்ன அப்படின்னு கேட்டேன். மக ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால் வாங்குகிற பென்ஷனை அங்கே கொடுத்துட்டு மாதம் பையன் பிள்ளைக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போவேன். சரி, ஆனால் அங்கே போனால் என் மகன் சொல்கிறான், கொடுக்கறதெல்லாம் அங்கே கொடுத்துவிட்டு இருக்கிறது இங்கே வரியான்னு கேட்குறான். என்னவா? கொடுக்கறதெல்லாம் அங்கே கொடுத்து. நான் பிரசங்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். கொடுக்கறதெல்லாம் அங்கே கொடுத்துவிட்டு இருக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மவளை மவனை பாப்பனா ஒன்றும் புரியலங்கய்யா அப்படின்னாரு. நான் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டேன். ஒரு 4 நாள் கழித்து இன்னொரு ஐயா அந்த பக்கம் வந்தார். இப்படியே பேசிக்கிட்டு காஃபி ஷாப்பில் சந்தித்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சர்ச் பாஸ்டர்னே, எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிங்கய்யா அப்படின்னா. என்னென்ன? என் மகன் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவுதுங்கய்யா அப்படின்னார். ஏன்னு கேட்டேன். என்னங்கய்யா செய்கிறது? சம்பாதிக்கிற பணத்தை பையனுக்கு கொடுத்துட்றேன். அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ அவனை கவனிக்கிறது இல்லையா? என் மவளுக்கு பிள்ளையே இல்லை. அவள் சொல்கிறா, உன் மவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு இங்கே வந்து சோறு போடு, பிரியாணி வை, சூப்பு வை அப்படின்னு. என்ன அது? என்ன ஒய்யாரமாக கேட்குறியா அப்படின்லாம் கேட்குதுங்கய்யா அப்படின்னு சொன்னார். சரிங்கய்யா ஜெபம் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் யார் கூட இருக்காங்க சொல்லுங்க? ஆனால் பொக்கிஷம் யாருக்கு போகுது? வேண்டப்பட்டவங்களுக்கு போகுது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பொக்கிஷம் வேண்டப்பட்டவங்களுக்கு போகுது. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா பொக்கிஷத்துக்கு ஏத்த பாத்திரம் எங்க இருக்குதோ அங்கதான் பொக்கிஷம் போவோம். பொக்கிஷத்துக்கு ஏத்த பாத்திரம் இருக்க இடத்து தாங்க பொக்கிஷம் போவோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால பொக்கிஷம் எல்லாம் என்கிட்ட வரல. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஆனா பொக்கிஷம் எங்கே வைக்கப்படுகிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். தேவ சமூகம் இருக்குது, தேவ கிருபை இருக்குது, தேவனுடைய அனுக்கிரகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தான் பவுலுக்கு கடவுள் வெளிப்படுத்தும் போது அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறாரு, கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறாரு. பேசுறது பூரா எல்லாம் ரிச்சஸாக பேசுகிறார். பவுலுடைய எபேசு நிருபத்தை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தினுடைய மகிமையை தன்னுடைய ட்ரெஸ்ஸில், தன்னுடைய பண்டக சாலையில், மண்பாண்டத்தில் பெற்றதை அந்த மனுஷன் என்ன வெளிச்சமாக பேசுகிறார். சாதாரண ஒரு விஷயத்தை பேசலை. நான் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் தேவனுடைய வீட்டில் உள்ள பாத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் உள்ள பாத்திரம், ஆண்டோடைய வீட்டில் இருக்க பாத்திரம் ரொம்ப முக்கியமான இடம். முக்கியமான ஒரு மையமான கருத்துக்கு நம்ம போக போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். ஒரு வார்த்தையில் வாசிச்சுட்டு சொல்ல வேண்டிய கருத்துக்கு வர 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மாத்திரம். ஒரு பெரிய வீட்டிலே ஒன்றும். சொல்லுங்க, என்ன வீடா? பெரிய வீட்டிலே. அப்பனா என்ன? பங்களா. சொல்லுங்க, என்னதுங்க? பங்களா. பெரிய வீட்டிலே
பொன்னும் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் அப்ப பொன்னும் வெள்ளியும் அல்லாத பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. நாங்க நல்லா கவனிச்சுங்க, பெரிய வீடுன்றதுக்காக மீனுக்கு சட்டி வாங்கலன்னு நினைச்சிடாதீங்க. மீன் குழம்பு வைக்க அவன் வீட்டில் என்ன இருக்குது? மீன் சட்டி வச்சிருக்கிறான். புரியுங்களா? ஊறுகாய் வைக்கிறதுக்கு வடம் வைக்கிறதுக்குன்னு ஒரு பானையை வச்சிருக்கிறான். அதுக்காக பெரிய வீடு இருக்குன்றனால எல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. பெரிய வீட்டில் பொண்ணு வெள்ளி இருக்குது, அதெல்லாம் அலங்காரம் மட்டும்தான் செய்ய முடியும். அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஆனால் மரமும் மண்ணும் தான் உதவுன்றார். நான் சொல்கிறேன், பரலோக வீட்டில் எத்தனை ஐஸ்வர்யங்கள் எத்தனை மேன்மைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த மரத்தையும் மண்ணையும் தான் கண்ணோக்குகிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மரமும் மண்ணும் தான் பரலோக ராஜ்யத்தினுடைய பொக்கிஷத்தை சுமந்த ஆகணும் என்பது தேவனுடைய தீர்மானம். மேல தேவ தூதர்லாம் அப்படியே ஒளியிலே மிதக்கிறானா. புரியல? ஒளியின் தூதனாய் இருக்கிறானே, பிரகாசம் உள்ள தூதனாய் இருக்கிறானே. அவையெல்லாம் வெள்ளி வைடூரிய பொண்ணு இதுல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் அலங்காரத்துக்கு வேணா உதவுமே தவிர உதவக்கூடிய பாத்திரம் மரமும் சொல்லுங்க பார்க்கலாம். மரமும் மண்ணும் சொல்லுங்க. நான் பெரிய வீட்டுல நான் பொண்ணு இல்ல வெள்ளி இல்ல மரமும் மண்ணுமான பாத்திரம். சரி, அப்புறம் கீழே படிங்க. அவைகளில் சில கணத்திற்கும் சொல்லுங்க. அவைகளில் சில சொல்லுங்க பார்க்கலாம். அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் அப்படின்னா நீங்க தவறா எடுத்துக்க கூடாது. அந்த வார்த்தையை சொல்றேன். அவைகளில் சில அதிக பயன்பாட்டிற்கும் குறைவான பயன்பாட்டிற்கும் உரியவைகள். சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லணும். அதிக பயன்பாட்டிற்கும் குறைவான பயன்பாட்டிற்கும் உரியவைகள். புரியுதா இல்லையா? உங்க அம்மா மாதிரிலாம் நல்லா யோசிச்சு பாரு. உங்க வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான பாத்திரம் காணானா, ஒரு கத்தி காணானா தேடுறீங்கல்ல, ஒரு பாத்திரம் காணானா தேடுறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. புரியல? என்ன தேடுறீங்களா இல்லையா? அதாவது நெகை வெட்டுற வரைக்கும் நெகை வெட்டியை தேடுவான். அதுக்கப்புறம் அந்த நெகவெட்டியை எங்கே போடுறானே தெரியாது. நெகவெட்டின்னு கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்கும். அந்த நெகவெட்டி இவன் கண்ணுக்கு தெரியாது. புரியுதா? அதுவும் சொல்லி கூப்பிடும், டேய் நான் தாண்டா இங்கே தாண்டா இருக்கிறேன்னு. ஆனால் கண்டுக்காமல் போயிடுவான். புரியல? கத்தின்னுவான். அடுத்த வீட்டில் வச்சுருப்பான், அங்கே கொடுத்துருப்பான், இங்கே கொடுத்துருப்பான். புரியல? பயன்பாட்டுக்குரியதாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய தேவனுடைய வீட்டில நான் மரமும் மண்ணுமான பாத்திரம். இந்த பாத்திரம் சிலது அதிக பிரயோஜனத்துக்கு பயன்படுது, சிலது கொஞ்சம் பிரயோஜனத்துக்கு பயன்படுது, சிலது எதுக்குமே பயன்படாம சபைக்கு வருது. ஒரு தேவனுடைய சபையினால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கை தூங்க பார்க்கலாம். நீ தூக்கலன்னா சாபமாயிருவேன். ஆமா, தெரியான்னு அவர் ரட்சித்து இருக்கிறாரு. பாவியாகிய நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? இதை போல ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. புரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வீட்டினால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கை தூங்க பார்க்கலாம். சரி, அதில் அறக்குடிலாம் ஏற்றாதீங்க. உண்மையாகவே அவர் வீட்டினால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம. இந்த வீட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறீங்க? சொல்லுவாங்க தெரியுமா? பெத்துட்டோம் தூக்கியா போட்ட முடியும், கீச்சா போட்ட முடியும். சோறு போடுவோம், இருக்கிற வரைக்கும் சோறு போடுவோம். இங்கே வந்து அலாரம் தொடருது பார்த்தீங்களா? சோறு போடுவோம், இருக்கிற வரைக்கும் சோறை போடுவோம். என்ன செய்யறது? பெத்தாச்சு, தண்டத்துக்கு பெத்தாச்சு. என்ன பண்ணுறது? நம்ம நினச்ச மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தேவனுடைய வீட்டில் ஒரு பொருள் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தாங்க உங்களுக்குள்ளார இருக்க பொக்கிஷம் எப்படிப்பட்ட பொக்கிஷம் தெரியுமா?
வேல்யூ, அதோடைய வேல்யூ தெரியுமா? பவுலுக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சுங்க. என்னங்க, ஆசியா, சின்ன ஆசியா, ஐரோப்பா, எருசலேம், அந்தியோகியா, அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் முழுசு படித்து பார்த்தா மனுஷன் போகாத பட்டணம் இல்லைங்க, போகாத ஊர் இல்லைங்க. மனுஷனுடைய பிரயாணம் நான் சொல்ல போனால் ஜீசஸை காட்டிலும் அதிகமாக மினிஸ்ட்ரி பண்ண மனுஷங்க. பா, நான் உங்களை பெருசாலாம் கேட்கல, இந்த சேர் உங்களை பார்த்து கேட்குது. நீ எத்தனை வருஷமாக என் சேரில் வந்து உட்காந்துக்கிறேன், எத்தனை வருஷம் உட்காந்து உன்னால் எனக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கா? இல்லை உட்காந்ததுனால இந்த சபைக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கா? நீ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறியா? இல்லை யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக இருக்கிறியா? உடனே சொல்லுவீங்க, நாங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம் பாஸ்டர். நீ ஜெபிக்கிறதை நான் அறியேனே. கடவுளுக்கு மட்டும்தான் அது தெரியும். புரியல? சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்க போடுறோம், முடிஞ்சால் தசமபாகம் கொடுக்குறோம், சோத்திரம் பண்ணுறோம், பாஸ்டர் வந்து பிரைஸ்லார் பாஸ்டர்ன்றோம், வீட்டுக்கு போயிடுறோம். என்ன யூஸு? உங்கள் வீட்டுக்கு போங்க, புரியுங்களா? சம்பளத்தை வாங்கி மனைவிட்ட கொடுங்க, இந்த சம்பளம், இல்லைன்னா வீட்டுக்காட்ட கொடுங்க, இல்லை அம்மா அப்பாட்ட கொடுங்க, சமைச்சிருங்க. 3 நேரம் சாப்பிட கரெக்டாக வருவேன், சாப்பிடுவேன், போவேன், வருவேன்னா உனக்கெல்லாம் எதுக்கு வீடு? எதுக்கு உனக்கு வீடு, ஒரு கூடு? உனக்கு ரோடே போதுமே. வெளியே கடந்த கல்சாடியை தான் கடவுள் பார்த்தார். உள்ள இருக்க கல்சாடியில் என்ன இருந்துச்சு கூட அவர் கண்டுக்கல. இயேசு ஒரு வீட்டுக்கு போறாருங்க, கல்யாண வீடு. இல்லைன்றது வீட்டில் இல்லைன்ற வீட்டுக்கு இருக்கிறதா செய்கிறது தான் அவருடைய வேலை. பார்த்தாரு, வெளியே கனவீனமாக எண்ணப்பட்ட புரோஜனம் குறைவான ஒரு கற்சாடியை தூக்கி தாங்க உள்ளார கொண்டு வர 6 கற்சாடியை. அந்த 6 கற்சாடியில் அவர் தண்ணீரை நிரப்ப சொல்லி அது ரசமாக மாறினோன்னே அந்த 6 கற்சாடியை எங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க? உள்ள தூக்கிட்டு வந்து. உள்ள இருந்தது எங்கே கொண்டு போயிட்டாங்க? வெளியே கொண்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்படி வெளியே இருக்கிறத உள்ளார கொண்டு வந்துட்டு உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு போகிறதா, இல்லை உள்ளே இருக்கிறத பார்த்து வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ளார வரதா? சொல்ல மாட்டேன்றீங்களே. உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்து வெளியே. நீங்கள் இதெல்லாம் சொல்வதற்கு நேரடியாக என் ஆத்துமாவே அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பாட்டு போய் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் வேலை கிடக்குது பாஸ்டர், எக்கச்சக்க வேலை, இன்னும் 2 நாள் தான் பாஸ்டர் கிறிஸ்மஸுக்கு இருக்குது, புரியுங்களா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சமாக ஒரு யோசனைக்குள்ளார வருவோமே. தேவனுடைய வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்குது. இல்லை நீங்கள் நான் பொண்ணாக தான் இருப்பேன் அப்படின்னா டெய்லி பாலில் அரைச்செல்லாம் குடிக்க முடியாது, தேய்ச்செல்லாம் குடிக்க முடியாது, இது ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க, அலங்கார வாசலாலே அலங்காரமாய் வந்து நிற்கிறோம். எல்லாம் இந்த கிறிஸ்மஸுக்கு பாருங்க, அப்படியே நெக்லஸு, செயினு, கீனு. போகும்போது பத்திரமா வீட்டுக்கு போகாதா, தனியாக போவாதாத்தா, சேஃப் ஜேர்னி. ஒரு முறை தனியாக ஒரு பாப்பா போயிட்டு அந்த இடத்துல அண்ணா சிலைட்டு நின்றுட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவன் இது பண்ண ஆரம்பித்தோன்னு நல்லவே தப்பிச்சிட்டா. அப்புறம் அவளை காப்பாற்றி பத்திரமா கொண்டு போயிட்டான். அடுத்த முறை தனியாக அனுப்புறதில்ல. நான் சொல்கிறோம், ரொம்ப கேர்ஃபுல், புரியல? அலங்கார வாசலாலே அது சச்சுலா வர வரைக்கும் அது உள்ளார இருக்கும். சச்சுலா வந்தோடனே வெளியே கீழே நின்றுட்டு இல்லைன்னா பாத்ரூம் பக்கம் போயிட்டு. சில பேர் உங்களுக்கு தெரியுமா, இங்கே கீழே இருக்க கண்ணாடியை கழட்டிட்டார், புரியல? என்ன தெரியுமா, நான் வந்து நேராக சர்ச்சுக்கு வேகமாக வந்துட்டு பாத்ரூம் போகலான்னு போகிறேன், பையன் இல்லை லேடிஸ். வேர்த்து வந்தால் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா? பார்த்தீங்கன்னா அதை போட்டு அதை வச்சு அதை ஏதோ டப்பா வச்சுருக்காங்க, அது டப்பாவில் வச்சு அரசியலை தான் அப்படி பண்ணோம். கோயிலுக்கு போகிறப்ப தான் டாலாக்கு எல்லாத்தையும் ஆட்டாட்டி காமிச்சோம். போட்டுங்க உங்களை வேணான்னு சொல்ல, புரியல? அதில் கிறிஸ்தவம் இல்லை.
அதில் தேவன் மகிமைப்பட போகிறதில்ல. போட்டுங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. அதில் தேவன் மகிமைப்பட போகிறதில்ல. புரியுங்களா? நீங்கள் பொண்ணாக வெள்ளியாக இருக்கனால ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபைங்க. இல்லைங்க, எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்று போட்டிருக்காங்கன்னா அவங்க எனக்கு செய்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு நான் செய்கிறதுக்காக தாங்க பெற்று போட்டிருக்காங்க. ஏன்னா கடவுள் விளக்கரையும் கொடுத்து தம்முடைய ரத்தத்தினால மீட்டிருப்பாருன்னா அவருடைய வீட்டுக்கு நான் எந்த அளவுக்கு நான் கொஞ்சமாவது கனமாக இருந்தாலும் சரி கனவீனமாக சரி ஏதாவது பிரயோஜனமாக இருக்கிறேன்னா வந்து பாஸ்டர் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆள் வந்து கேட்டிருக்கியா ஒரு நாளாவது? நான் இங்கே என் ஆத்துமாவை சொல்லும் போதே படிக்கட்டு பக்கம் நிற்கிறேன். யோசிச்சுப்பார். கொஞ்சம் உன் பிள்ளையும் உன் வீட்டு படிக்கட்டில் தான் நிற்பான், உன் பொண்ணும் உன் வீட்டு படிக்கட்டில் தான் நிற்கும். நீ இங்கே எதை விதைக்கிறாயோ அதை தான் இருப்பேன். மறந்துடக்கூடாது. அந்த சேர் அன்றைக்கி பார்க்குறோம், ஒரு அம்மா வந்துட்டு காலில் இப்படி உதச்சி விட்டுட்டு போகுதுங்க, இப்படி நவுத்துது. சரிங்களா? அது நடக்கணுமா? ஏறுது ப்ரெஷர், விட்டு அப்படின்னு உட்காரு. புரியல? அந்த சேர் சொல்லும், போ ஃபூலிஷ், என்கிட்ட உட்காந்துட்டு என்னையே தள்ளி விட்டு போறியான்னு. சிலது அதிக புரோஜனத்துக்கும் சிலது கொஞ்சம் புரோஜனத்துக்கு இருந்தாலும் புரோஜனப்படாத பாத்திரங்களை என்ன செய்வோம்? இரும்பு, பேரிச்சம்பழம், இப்பெல்லாம் மரவள்ளி கிழங்கோ, புரியல? மரவள்ளி கிழங்கு, பேரிச்சம்பழம், ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம், ஈயம் பித்தாளைக்கு நமக்கு தெரியலங்க ஒரு நாள். ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம். ஓ, ஈயத்துக்கும் பித்தளைக்கும் பேரிச்சம்பழம் தருவாங்க உங்களுக்கு அந்த காலத்தில். நல்லா கவனிச்சுங்க ஐயா. அந்த வீட்டில் கடவுள் உள்ள இருக்க பாத்திரத்தில் ருசி குறைஞ்சோன்னே அவர் தேடின பாத்திரம் எது தெரியுமா? வெளியே இருந்த பாத்திரம்தான். இன்னைக்கு நிறைய தேவனுடைய வீட்டில் சபைக்கு வந்து அழுத்து போனதுனால, சபைக்கு வந்து சலிச்சு போனதுனால, கிறிஸ்துவின் வசனத்துடைய மகிமை தெரியாததுனால, அந்த கிருபையின் திரட்சியை உணராததுனால இன்னைக்கு அநேகர் அந்த ருசியை இழந்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் வெளியே இருக்கிற பாத்திரத்தை பார்த்து சொல்றாரு, இந்த பாத்திரத்தை நிரப்புங்க. நான் ஃபுல்லாக ரசமாத்தி உள்ளார கொண்டு வந்து சேர்க்கிறாரு. வெளியே இருக்க பாத்திரம் உள்ளார வருது, உள்ள இருக்க பாத்திரம் வெளியே போகுது. உள்ள இருக்க வந்த பாத்திரத்துடைய அந்த ருசியை பார்த்தா முந்தின ரசத்தை பார்க்கும் பிந்தின ரசம் ருசியா இருந்துச்சுங்க. எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? எதற்காக சபைக்கு வந்தோம்? எதற்காக ஆராதனையில் கொடுக்குறோம்? நம்மளால தேவ ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம், என்ன காரியம்? அவர் நமக்கு எவ்வளவோ என்னங்க, இன்னை வரைக்கும் கெடுதலே நினைக்காத ஒரே தெய்வம் நம்ம தெய்வம் தாங்க. நம்ம கெட்டவங்களா இருந்தாலும் கெடுதல் நினைக்காத ஒரே தெய்வம் அவர் தான். மற்றதெல்லாம் நீ ஒரு நாள் தப்பிட்ட, கடா கொடுக்க மறந்துட்ட, உன்னை கடா வாக்கிறது. ஆனால் தெய்வம் இன்னை வரைக்கும் நம்ம பட்சபாதம் இல்லாமல் நடத்துறாரு பாருங்க. தேவனுடைய வீட்டில் ஒரு பாத்திரம் உட்காந்துருக்குது, ரொம்ப பெருமையாக பேசிட்டு உட்காந்துருக்குது. என்ன பெருமைன்றீங்க? அது பேசுகிற வார்த்தை. பீட்டர் பாஸுக்கு ரொம்ப பக்கத்தில் நிற்கிறேன், புரியல? ரொம்ப நியரஸ்ட்டு சொந்தக்காரன். ஒரு இடத்துல பிரேசலுக்கு போய் உட்கார, ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் உனக்கு சித்தி தெரியுமான்னுச்சு. சித்தியா? எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சியே கிடையாது. ஒன்று எனக்கு தெரியாது அப்படின்ட்டேன். அம்மாட்ட போய் கேளு. இது வரைக்கும் பிரதர்னுச்சு, இப்போ கேளுன்னுச்சு. எனக்கா சூடு ஏறுது, புரியல? எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த ஒரு அம்மா சித்தின்னு சொல்லிச்சு. எவ்வளோ சித்தி சித்தின்னு சொன்னாலும் நம்பாதரா அப்படின்ட்டாங்க. நம்ம நல்லா இருந்தால் சித்தின்னு சொல்லிச்சு, நான் நல்லாவே இல்லை. அது என்ன சொல்லியிருக்கோம்? நான் உன்னை அறியேன்னு இருக்கும். என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் என்கிட்ட நிறைய பேர் இந்த ஃபோனில் பேசுவாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது, திருச்சியில் சில பேர் சொல்லும்போது, ஃபாதருக்கு நாங்கள் ரொம்ப சொந்தக்காரவங்க அப்படின்வாங்க. அப்படியா? ஃபாதருக்கு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. ஒருவர் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்க? ஆமாம். இல்லைன்னா மதிப்பதில்லை. ஒருத்தன் உள்ளார உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசுகிறான்றீங்க? அடாடாடாடா, பெருமையா, பெருமை பெருமை பெருமை, அவ்வளோ பெருமை.
முதல்ல கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்கள் பெருமையை சொல்லிட்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்வாங்க. அவ்வளோ பெருமையும் வாயில சொல்லிட்டு கடைசியில் கர்த்தர் ஆசீர்வாதம். இவன் அப்படிதான் சொல்றான். ஆனால் வெளியே ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொல்றான், ஆண்டவரே என்கிட்ட ஒரு பெருமைக்கு வேலை இல்லை, பாவியாகி என் மேல் இரக்கமாயிருன்னு சொல்றான். உள்ள இருக்கவனை தூக்கி வெளியே போட்டார், வெளியே இருக்கவனை தூக்கி உள்ளார போட்டார். சொல்லுங்க, உள்ள இருக்கவனை தூக்கி வெளியே போட்டாரு, வெளியே இருக்கவனை தூக்கி உள்ள இருக்க போட்டார். இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். தேவனுடைய வீட்டில் இந்த பாத்திரம் எதற்கு சொல்லுவாங்களே சில நேரத்தில், எதுக்கு இந்த இதெல்லாம் இங்கே எதுக்கு இருக்கு, இதெல்லாம் எதுக்கு இருக்கு? ஆமாம், சும்மா அடைச்சிக்கிட்டு இருக்க இடத்த, தேவையில்லாம இடத்த அடைக்குது, தேவையில்லாம இடத்த அடைக்குது. இதெல்லாம் தூக்கி எங்கிட்ட வைங்க, இதெல்லாம் தூக்கிட்டு எங்கேயாவது போடுங்க, போடு. நீங்கள் போய் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து கேட்டு பாருங்க, உங்கள் பிள்ளை வந்து வளர்ந்து பெருசாகி உங்களை கண்டுக்காமே இருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், ஆளாக்கணும், பிள்ளையால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சில சொல்லுவாங்க, ஐயோ தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும், என்னது தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்வாங்க. பரலவங்க அப்படி சொல்லலைங்க, பரலாம் அப்படி சொல்ல, இந்த மரமும் மண்ணுமான பாத்திரம் தாண்டா எனக்கு வேணும். நீ அதிக புரோஜனமோ கொஞ்சம் புரோஜனமோ புரோஜனமாயிரு, தேவனுடைய வீட்டில் புரோஜனமாயிரு, தேவ ராஜ்யத்தில் புரோஜனமாயிரு. பவுலை பார்த்து சொல்றாரு, உன் வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று, உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கின்றார், சும்மா இருக்காதன்றார். உனக்கு என்ன செய்ய முடியும் செய்ய, ஏன்னா உனக்குள்ளார வச்சிருக்கிற பொக்கிஷம் அப்படிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். தேவன் எல்லாவற்றையும் எல்லாரையும் நம்பி கொடுப்பதில்லை. நான் நம்புவது எளிதானது, ஆனா தேவன் எல்லாரையும் நம்புவது இல்லை. சொல்லுங்க, நான் நம்புறது ரொம்ப ஈஸிங்க, ஆனா அவர் என்ன நம்புறது தான் கஷ்டம். நம்பிட்டாரு, சாவர வரைக்கும் விட மாட்டார். ஆண்டவர் நம்புற இடத்துல நம்ம இருக்கோமா? பிரோஜனமானவங்களை தான் நம்புவார். யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பிரோஜனமா நீங்களே மனசுல, இந்த சபைக்கு நான் இந்த விதத்தில் பிரோஜனமாக இருக்கிறேன், நான் இந்த தேவனுடைய வீட்டில் இந்த விஷயத்தில் பிரோஜனமாக இருக்கிறேன், இந்த காரியத்தில் பிரோஜனமாக இருக்கிறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? சொல்றார் பாருங்க பவுல், ரோமன் நிருபத்தில் 16ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ் பண்ணுறாரு பாருங்க. நான் அக்கிலாவையும் பிரிஸ்கிலாவையும் வாழ்த்துக்கிறேன், அவங்கள வாழ்த்துக்கிறேன், இவங்கள வாழ்த்துக்கிறேன், இவ்வளோ கஷ்டத்தில் என்னோடு கூட நின்னவங்க, எவ்வளோ விஷயங்களை போதிக்கிறார் பாருங்க. அப்போ அங்கே இருந்த அவ்வளோ வெசல்ஸும் அவ்வளோ புரோஜனமாக இருந்திருக்கு தேவராஜ்யத்துக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ஆண்டவர் சொல்கிறார், பீட்டர் நீ சீக்கிரமாக இந்த தேதியில் மறிக்க போகிறாய், நீ ஆயத்தப்படுன்றார். நான் ஒரு கிரீட்டிங்ஸ் எழுதுறேன் சபைக்கு, வரிசையாக எல்லா பேரையும் எழுதிட்டு வரேன். வந்துடக்கூடாது, இப்படி வரிசையாக ஒவ்வொரு பேராக எழுதி அந்த பேர் பக்கத்தில் இவர்களை வாழ்த்துகிறேன், அவர்கள் இந்த நிலையிலே தேவனுடைய சபையிலே புரோஜனமாக இருந்தவர்கள், இந்த நிலையிலே சபைக்கு உதவியாக இருந்தவர்கள், இப்படின்னு நான் வரிசையாக எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரிசையாக எழுதுகிறப்போ உங்கள் பேரெலாம் நான் எழுதும்போது என்ன எழுதுவேன்னு நீங்களே யோசிச்சு பாரு. வீட்டுக்கு வந்தப்போ காப்பி கொடுத்தோம்ல, ஆமாம், ஒரு நாள் நம்ம வீட்டில் பிரியாணி சாப்பிட்டார்ல, ஆமாம், என்ன எழுதுவோம் சொல்லுங்க? எழுதப்பட நிலையில் இருக்கிறவர்களும் உண்டு, முத்திரை பதிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்களும் உண்டு, என்ன எழுதுவதென்று தெரியாமல் பேனாவை அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற நபர்களும் உண்டு. நானே இவ்வளோ யோசிக்கிறேன், நான் பரலோகம் எவ்வளோ யோசிக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் நினச்சி பொக்கிஷத்தை இழந்து போயிடாதீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால பொக்கிஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அவர் பொக்கிஷத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்பார். வெளியே இருக்கிற சுத்திகரிப்பின் கற்சாடி 6 கற்சாடி, உள்ளே இருக்கிற கற்சாடி ரசம் ஊற்றி கலக்கிற கற்சாடி. இதுதான் எப்பொழுதும் பயன்பாட்டில் இருக்க வேண்டியது.
அது கால் கழுவுற பயன்பாட்டில் மட்டும் இருக்க வேண்டியது. இது கனத்துக்குரியது, அது கனவீனத்துக்குரியது. இது அதிக புரோஜனம் கொண்டது, அது கொஞ்சம் புரோஜனம் கொண்டது. இந்த ரெண்டு நிலை கொஞ்ச நேரத்தில் மாறுச்சுன்றது காரணம் தெரியுமா? இல்லை, முடியாது அப்படின்ற இடத்துக்கு உள்ள இருக்க கற்சாடி வந்தோடனே வெளியே இருக்க கற்சாடி சொல்லுது, எந்த நிலை கால் கழுவுறதுக்கே இருந்தவன் ரசம் கலக்க உதவ மாட்டேனா அப்படின்னு நிற்கிது. வரக்கூடாது. பார்த்தாரு, அப்படியே தூக்கி அதை தூக்கி அதை ஆறி வெளியே போடு, இதை ஆறி தூக்கி உள்ளார போடுன்ட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கையில தான் இருக்கு. போங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒரு 10 டிராக்ஸ் போகும்போது ஒரு 10 டிராக்ஸ் எடுத்துங்க. போய் இயேசு ஜீவிக்கிறார், ஆண்டவர் ஏதோ இல்லையா போடுங்க. 6-7 பாஸ்டருடைய பேரையும் போடுங்க. இல்லை 7 பேர் போட்டால் உங்கள் வீட்டுக்கு நேராக ஒட்டிடுங்க. காணவில்லைன்ற மாதிரி ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சுட்டு, ஆண்டவரே டெய்லி காலையில் 7 பேருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. புரியல? ஆனால் பயன்படுகிற பாத்திரமாக இருங்க. பிரைஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி உடைந்த பாத்திரம் நான் பொழுதுக்கிறே பாடாத வேணாம். அடிக்கடி உடைச்சு ஓட்டணும். சொல்லுங்க, எந்த பாத்திரம் அடிக்கடி உடையும்? எந்த பாத்திரம் அடிக்கடி உடையும்? ரொம்ப பயன்படுற பாத்திரம் தான் அடிக்கடி உடையும். அப்படி ஒரு பாத்திரம் இங்கே நான் பார்த்தது இல்லையே. சொல்லுங்க, ரொம்ப பயன்பாட்டில் இருக்க பாத்திரம் தான் என்ன செய்யும்? நசுங்கவும் உடையும், ஏதாவது ஒன்று ஆகும். எப்போ பாரு இந்த பாட்டை பாரு, உடைந்த பாத்திரம். அதுக்கு ஒரு ஆளுக எவனா வச்சு நொறுக்குனதுக்கும் குத்துறதுக்கும் அவட்ட வந்து உடைஞ்ச பாத்திரம் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். பாட்டு அங்கே போய் நின்று, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை யூஸ்ஃபுல் வெசல்ஸாக வையும், நான் வாழுகிற காலங்களில் உமக்கு பயன்பாடு உள்ளவனாய் மாறணும். யோசிச்சு பாருங்க. ஆப்பிரிக்கா கண்டத்தில் சுவிசேஷத்தை கொண்டு போனேன் வெஸ்லி. நண்பன் சொன்னானா, டேய் நீ இந்த பூமியில் இருக்க வரைக்கும் ஒரு பைய யாரையும் பின்பற்ற மாட்டாங்க, கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டாங்களாம். அவருடைய மரணத்தில் அதே மனுஷன் சொன்னானா, டேய் அந்த இயேசு உனக்குள்ளே இருந்ததுனால தான்டா இன்னைக்கு ஆப்பிரிக்கா இயேசுக்கு சொந்தமாக மாறுது. நானா டேவிட் லிவிங்ஸ்டன். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பாத்திரத்துடைய மகிமை யாருக்கு வேணால் தெரியாமல் போகலாம். ஒரு நாளும் பரலோகம் கூப்பிடும், உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்தில் பிரவேசினேன். அன்னைக்கு அதோடைய மகிமை தெரியும். நீ செய்கிற ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு சின்ன பயன்பாடு, ஒரு சின்ன உதவி பரலோகம் பேசும். இந்த உலகம் பேசணும் அவசியமே கிடையாது. இந்த உலகம் பேசணும் அவசியமே கிடையாது. தேவ ராஜ்யத்துக்கு நீ விதைத்ததோ, இறைத்ததோ, கொடுத்ததோ, அழுததோ, புலம்பினதோ என்ன செய்திருந்தாலும் உன் பாத்திரம் இன்னை வரைக்கும் குறைஞ்சிருக்காது. கடவுள் பாத்திரத்தை பயன்படுத்துவது மட்டும் இல்லை, பாத்திரத்துக்குள்ள இருக்கிறத குறையாமையும் வச்சுக்கிறவர். நான் சொல்லுவேன், உலகத்தின் பாத்திரத்துக்கு ருசி தெரியாது, இந்த பாத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த ருசியே தெரியும். உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய வேல்யூ சுற்றி இருக்க உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வேல்யூ உங்களை சுற்றி இருக்கிற அயலகத்தாகிறது தெரியும். உங்களுடைய வேல்யூ எந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்கள் மதிக்கத்தகாத இடத்துல தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை உயர்வாகவே வைக்கிறார். நீங்கள் அழிஞ்சு போகிறதுக்காக உண்டாக்கப்பட்ட பாத்திரம் இல்லையா, தேவனுடைய வீட்டில் பயன்பாட்டில் வைக்கப்பட வேண்டிய பாத்திரம். ஐயா பொண்ணாக இருக்கல, வெள்ளியாக இருக்கல, மரமும் மண்ணாக இருக்கிறீங்கள, எனக்கு டெய்லி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறார். மரமும் மண்ணு தான் டெய்லி பயன்படும்.
வேற எதுவுமே பயன்படாது. எத்தனை உன் வீட்டில் நீ தங்க கிண்ணத்தில் வச்சு உன் பிள்ளைக்கு சோறு ஊட்டினாலும் அயன் சத்தெல்லாம் ஏறாது, பொன் சத்தெல்லாம் ஏறாது, செம்பு சத்தெல்லாம் ஏறாது, பேதி தான் போகும். ஆனால் அந்த மண்ணோட மண் வச்சு ஊட்டு வரக்கூடாது, உன் புள்ள அப்படி ஜிங்குன்னு நிற்கும். அல்லேலூயா. மண்பானை சோறுன்னு போய் பாருங்க, காசு கொடுத்து வீட்டில் பழைய சோறு தின்னுங்கடான்னா பார்த்தீங்கன்னா அவன் ராமேஸ்வரம் பொருள் கருவாட்டு சோறான், மண்பானை கருவாடா, பற்ற கருவாடா. பாருங்க இவங்க நம்மளுக்கு அப்டேட் தெரியல, பாருங்க இவங்களுக்கு எவ்வளோ அப்டேட் தெரியுது பாரு, நமக்கு தெரிய மாட்டேன். பற்ற கருவாடு புரியுங்களா, வச்சுக்கிட்டு அந்த சோறை தின்னு அதுக்கு ஒரு அட பாடு. உன் வீட்டில் ஆத்தா சுட சுட சோறு போட்டப்ப அம்மா சூப்பராக செஞ்சம்மான்னு சூப்பராக இருக்குது சார் புரியுங்களா, 200 ரூபாயாம் பழைய சோறு. புரியுங்களா, மகிமை தெரில பாருங்க, 200 ரூபா பழைய சோறு. வீட்டில் அம்மாவை சோறு வடிக்க சொல்லி தண்ணியை ஊற்றி வை ஆத்தா நாளைக்கு காலை சாப்பிட்றேன்னு சொன்னால் பழைய சோறா அப்படின்னு வைங்க. அங்கே அது சாப்பிட்றாள் நம்மள மாதிரி வயசானதெல்லாம் கிடையாது, எல்லாம் யூத் விங்கு. எங்கள் அம்மா இது மாதிரி கருவாடு வறுத்ததே இல்லை. விளக்கமாக இருக்குது வீட்டில். டெய்லி சோறு போட்ட பொண்டாட்டியும் அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டு ரோட்டு கடையில் தின்னுபிட்டு கதை பேசிட்டு அழைக்கிறியா நீன்னு பாருங்க. ஐயா ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பாத்திரத்துடைய மகிமை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சதுக்கோ இல்லையோ உலகம் உங்களை அறிஞ்சிக்கிட்டு இருக்குது. உலகம் அறிகிறப்ப நீங்கள் தெளிவாயிருங்க, இந்த பாத்திரத்தில் இருக்க பொக்கிஷம் இந்த உலகத்துக்கு போய் சேரணும். நீங்கள் தேவனுடைய வீட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பயன்பட வேண்டிய அதிக பயன்பட வேண்டிய ஒரு பாத்திரம் என்பதை மட்டும், நீங்கள் அலங்கார பாத்திரம் அல்ல, பயனுள்ள பாத்திரம். பிரைசலாம். ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய வீட்டில் உங்கள் வீட்டில் பாருங்கள், வீட்டில் போகிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்க எந்த பொருளாவது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களால் அந்த இடத்துல வச்சுக்க முடியுதா? அலங்காரத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்க, அதை தூக்கி உள்ளா தூக்கி போட்டு சொருவீங்க, வருஷத்தோட தொடப்பீங்க, இல்லைன்னா வேக்கம் கிளீனர் போட்டு அது மண்டையில் 4 தட்டு தட்டி கொண்டு போய் வச்சுருவீங்க, அது பொம்மையாக இருந்தாலும். ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்க பொருளை பார்த்தீங்கன்னா கீழே அது என்ன க்ளீன் ஆகிட்டு என்ன டெய்லி அதோடைய ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் தண்ணின்னு கேட்டால் சொம்ப தாங்க முதல்ல கேட்குறோம். என்ன தான் நீ பாட்டில் தண்ணி குடி, இப்போ அந்த சொம்பில் தண்ணியை கொண்டு வானா தான் தண்ணி குடித்த மாதிரியே இருக்குது. பாரு, சபையில் சில மனிதர்களை நம்ம இழக்கிறப்ப, இந்த உலகத்தை விட்டு அவங்க போகிறப்ப, ஆண்டவரே எவ்வளோ பயன்பட்ட ஒரு பாத்திரம், இன்னைக்கு அந்த பாத்திரம் இல்லாமல் அந்த இடம் காலியாக இருக்குது. ஆண்டவரே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சில பேர் இந்த சாவு வீட்டுக்கு மாலை வாங்கிட்டு வருவான் பாருங்க, அவனை கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, உயிரோடு இருந்தப்போ ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தானா, அன்னைக்கு ஒரு பையன் சொல்கிறான், அவங்க பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி பாஸ்டர் வந்திருக்காரு. எனக்கு எவ்வளவோ வேகம். ஏன்னா இந்த அந்த பாட்டி சாவர வரைக்கும் அந்த பாட்டி வந்து இப்போ என்ன செய்யலை, பார்க்கல. இப்போ சொல்கிறான், அவன் எனக்கு பாட்டிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். என்ன இன்ட்ரடியூஸு? பாட்டி நம்ம பாஸ்டர் வந்திருக்கிறாரு, பாரா போடு வேண்டாம். அப்புறம் இன்னும் பேசும்போது சொன்னேன், கொஞ்சம் ரவுடித்தனமான பேசும்போது சொன்னேன், இவ்வளோ பேர் இவ்வளோ மாலை கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே, எப்படி ஒரு 100 மாலை இருக்கும், ஒரு மாலை குறைஞ்ச 200 ரூபா இருக்காது, 150 ரூபா 200 ரூபா, 20,000 ரூபாய்க்கு மாலை போட்டிருக்கு. இந்த கிழவிக்கு 20,000 ரூபாய்க்கு சிகிச்சை பண்ணியிருந்தோம்னா இன்னும் 2 வருஷம் உயிரோடு வந்திருக்கும். அப்படின்ற இப்படியே பார்க்குறாங்க. அவங்க குறிக்கோளே அனுப்புகிற நோக்கம், நம்ம குறிக்கோளும் வாழ வைக்கிற நோக்கம். அந்த 20,000 ரூபாய் காசுக்கு அந்த பாட்டிக்கு மாதம் 2 ஹார்லிக்ஸ் டப்பா வாங்கி கொடுத்துருந்தா தெம்பா எந்திரிச்சு உட்காந்துருக்குங்க. செத்து போன பிறகு மாலை எடுத்துக்கிட்டு போறான். ஊர் மாலை, உலக மாலை, காம மாலை, அந்த மாலை, இந்த மாலை, கடைசி மாலை வருது, அப்புறம் தான் பாடி தூக்கணுன்றான். என்னங்கடா அதில் நீங்கள் வேற கூத்தாடிகள் மாதிரி கொண்டாடுறீங்க. நீங்களும் இவங்களும் அந்த மாலைக்கு பின்னாடி ஒளிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. மாலையாக காப்பாற்ற போது இது வரைக்கும் சொல்கிறேன்,
ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து போய் நின்றுருக்கேனே தவிர, என் பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு மாமா ஃபோன் பண்ணார். போனேன். தம்பி, இந்த கோடி உனக்கு மண்டையில் முடுக்க முடி எடுக்கணும், எடுத்துக்க, என்ன செலுத்தணுமோ செலுத்திக்க, என் பக்கம் வந்தீங்கன்னா ஒன்றே ஒன்று ஜபம் மட்டும். என் பாட்டி ரட்சிக்கப்பட்டுச்சு, அதுக்காக நின்று ஜபம் பண்ணுவேன், அவ்வளோதான். உனக்கு சாவு கூட வரமாட்டான் அவனே அப்படின்ட்டேன். புரியுங்களா? உயிரோடு இருக்கிறவர் மருத்துவர் இடத்தில் தேடுகிறேன், அவ்வளோதான். நான் சொல்லுகிறேன், உங்கள் பாத்திரம் பயன்படுற பாத்திரமாக இருக்கட்டும். பிரைஸ் சொல்லலாம். ஜெபிங்க, தேசத்துக்காக குறிப்பெடுத்து ஜெபிங்க. ஒரு ஜெப வீரர்களாக நில்லுங்க. நீங்கள் ஜெபிக்கிறது யாருக்கு தெரிய வேணாம், பரலோகத்துக்கு தெரிஞ்சால் போதும். உபவாசம் பண்ணுங்க, சபைக்காக ஊழியர்களுக்காக உபவாசம் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு திராணி இருக்குதா, தான தர்மம் பண்ணுங்க, வந்துடக்கூடாது. ஈவினிங் டைமில் போங்க, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போங்க, ஜெயில் மினிஸ்ட்ரி போங்க, ஏதாவது ஒன்று தேவனுக்காக செய்யுங்க. தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, வந்து பாருங்கள், சர்ச்சில் ஏதாவது குறைகளாக இருக்குதா, ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் இருக்குதா, உன்ட்ட நல்ல வசதி இருக்குதா, இதை செய்வோமே, அதை செய்வோமே, இதை பண்ணுவோமே, செய். அதாவது உபசரிக்கிறவன் மனப்பூர்வமாய் உபசரிக்க கடவன், கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்க. இதெல்லாம் உன் பாத்திரத்துக்கு ஏற்ற கணம் செய்யுங்க. தேவன் உங்களுக்கு மேன்மையானதை கட்டது கொடுப்பார். உங்கள்கிட்ட இருந்து கொடுக்கல, பொக்கிஷத்துலேருந்து கொடுக்குறீங்க. ஆயத்தரம் சொல்லுங்க, எனக்கு என்ன பொக்கிஷம்? மேலே இருக்க பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கிறனால தான் நீங்கள் கொடுக்க முடியுது, இல்லைன்னா கொடுக்க முடியாது. இல்லைன்னா கொடுக்க முடியாதுங்க. பொக்கிஷம் இருக்கிறனால தான் அந்த 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 விஷயத்தை செய்ய முடியும். அவர் போய் 150 பேருக்கு சாப்பாடு போகிறாருன்னா காசு வச்சுட்டா சாப்பாடு போகிறாரு, ஏதாவது காசு வச்சுட்டா போடுறீங்க? 10 பைசா கிடையாது, பாருங்களா, அவ்வளோதான். புரியல? எனக்கு கோவிடில் பழக்கமானார், புரியுங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ மறைமுகமாக ஒரு உதவி, அவ்வளோதான். 150 பேருக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு சாப்பாடு போட்டலாம் குறைஞ்சது ஒரு 20 ரூபா 30 ரூபா ரேஞ்சு வைங்க. என்னாச்சு ஒரு நாளைக்கு? கஷ்டம். திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவார், என்னால் முடியல பாஸ்டர், எனக்கா ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜனங்க சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்குள்ளே இருக்க பொக்கிஷம் அவருக்கு தான் தெரியும், அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட கொடுக்கல, அவர் யார்கிட்ட கொடுக்கல, அவருக்குள்ளார இருக்கவர் கொடுக்க வைக்கிறாரு. நான் சொல்கிறேன், இருக்கிறவரை வச்சு கொடுக்கையான்னா இந்த உட்காந்துட்டு இப்படியே எப்போ பார்த்தாலும் உடஞ்ச பாத்திரம், வெறும் பாத்திரம், இல்லாத பாத்திரம், அழுக்கான பாத்திரம், கந்தையான பாத்திரம், எல்லாம் நல்ல பாத்திரம் ஒரு நாள் வாயில் வர மாட்டேங்குது. புரியுங்களா? யூஸ்ஃபுல்லாக இருப்போம். தேவனுடைய வீட்டில் உள்ள பாத்திரம். சொல்லுங்க, யார் வீட்டில் உள்ள பாத்திரம்? தேவன் வீட்டில். வெளியே இருக்கிறத உள்ளார கொண்டு வந்துட்டாரு. இனி உள்ளே இருக்கிறது வெளியே போகக்கூடாது, ருசி குறையக்கூடாது. அந்த மகத்துவத்தை நம்முடைய மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நீங்கள் தேவனுக்கு உபயோகமானவர்களாக இருங்கள். கொஞ்சமோ நிறையாவோ ஒன்றும் இல்லாமல் மட்டும் இருந்துடாதீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா, பாச என்ன பாச செய்யணும், கேமரா ஸ்டாண்டையாவது பிடிச்சிக்கிட்டுமா, பிடிச்சிக்கோ. 3 பக்கம் 3 பேரை தொங்க விடு, மதரக்கூடாது. புரியல? அவ்வளோதான். எதையாவது செய். பாச எனக்கு தெரியும். பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், ஏய் காலங்காத்தான் இருந்துச்சு போடா, தேவ சமூகத்துக்கு போய் உட்கார்றா, ஏதாவது ஒரு பிரோஜனமாக ஏதாவது ஒரு வேலை செய்யடா, சொல்லுங்கள் எதையாவது. என்னெல்லாம் எங்கள் அப்பா சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து உள்ளார விடுறப்ப முதல் நாளே சர்ச்சுக்கு அனுப்பிடுவார். முதல் நாள் சாயந்தரமே எங்கள் வீட்டில் இருந்து நேராக வரகநேரிக்கு சைக்கிளில் வந்துடுவேன். வந்துட்டு எங்கள் சர்ச்சை கழுவி விடுறது என் வேலை. காலையில் அந்த ஈவினிங் கழுவி விட்டு ஃபேனை போட்டு காய வச்சுட்டு கூட ஒரு பாயை போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கேயே படுத்துருவேன். புரியுங்களா? நல்லா கவனிச்சுங்க. நைட்டு சாப்பிட மாட்டேன், காலையில் சாப்பிட மாட்டேன். புரியுங்களா? காலையில் ஆம்ப்ளிஃபயர், ஸ்பீக்கர், எல்லாம் செட் பண்ணி எல்லாம் வச்சு பாஸ்டர்ஸ்லாம் வந்து பாட்டு பாடும்போது அந்த ஆம்ப்ளிஃபயர் பக்கத்தில் உட்காந்துக்குவேன். இப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி வால்யூம் ஏற்றுற வேலை, கூட சவுண்ட் சர்வீஸ் வேலை, இப்படிலாம் வச்சுக்கிட்டே இருப்பேன். புரியுங்களா? சில நேரத்தில் சில பாஸ்டர் வந்து கோவமாக வருவாங்க, நீ வால்யூம்லாம் வைக்க மாட்டியா அவளுங்க, இவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க. கூட அத்தனை திட்டலாம், அடியெல்லாம் குத்தலாம் வாங்கிக்கணும், மதரக்கூடாது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சொருவிட்டேன், அது ஆக்ஸில் போய் சொருவி விட்டேன், மதரக்கூடாது. அது டபுள் சத்த மாதிரி வேறு மாதிரி கேட்க மதரக்கூடாது. புல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் போவதாகன்றாங்க. புரியுதா? அத்தனை திட்டு வாங்கி அந்த ஆம்ப்ளிஃபையர்ட்டு வந்து ஆண்டவர் அப்படியே அப்கிரேட் பண்ணி சண்டே கிளாஸ் டீச்சர் ஆக்கினார். சண்டே கிளாஸ் டீச்சர்லாம்
நான் சொல்கிறேன், நீ பாஸ்ட் ஆகிற முன்னாடி சண்டே கிளாஸ் டீச்சராக இரு. புரியுது? அப்போ தான் பொறுமை வரும். மறந்துடக்கூடாது. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நேரம் ஒன்றா வரும், இல்லைன்னா அதாவது ஒவ்வொரு பக்கம் நிற்கும். நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஒன்று உங்கள் மண்டையை நோண்டிகிட்டு இருக்கோம், ஒன்று மீசையை இழுத்துக்கிட்டு இருக்கோம். மறந்துடக்கூடாது. ஏன் என்ன பல்லெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு பல்ல கையை விடும். வேறு சிலது மடியில் ஏறி படுத்துக்கும். மறந்துடக்கூடாது. இத்தனையிலையும் சண்டே கிளாஸ் நடத்தி மறந்துடக்கூடாது. இந்த நிலையெல்லாம் வந்து இதெல்லாம் பொறுமையாக கற்றுக்கிட்டு ஒரு ஊழியத்துக்கு உதவியாக இருந்து எங்கள் ஊரில் இருக்க ஒரு ஐயா கூட டெய்லி சாயந்தரம் சுவிசேஷ ஊழியத்துக்கு அவர் கூடயே போயிட்டு இருப்பேன். வேலைக்கு போயிட்டு அந்த இதுக்கு போவேன். இப்படிலாம் இருந்தனால தான் இங்கே வந்து நிற்கிறேன். இதுவும் பத்தாதுன்னு தான் நினைக்கிறோம், இது போதாதுன்னு தான் நினைக்கிறோம், இது இன்னும் சரியில்லைன்னு தான் நினைக்கிறோம், இன்னும் இது நிறைவு படலன்னு தான் நினைக்கிறோம், இன்னும் பிரயோஜனமாக படணும்னு நினைக்கிறோம். யூஸ்ஃபுல் வெசல்ஸ், தேவனுடைய வீட்டில் உள்ள பாத்திரம். அல்லேலூயா. நாங்கள் இயேசுவின் சபைக்கு போகிறோம், பீட்டர் பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறோம். இதெல்லாம் பெருமை கிடையாது, அவமானம். என்ன சபையில் செய்கிறேன்னு போய் சொல்லு, என்ன செய்கிறேன்னு சொல்லு. ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பாத்திரத்துக்குள்ளார வச்ச மகத்துவத்தை நீங்கள் அறிஞ்சுக்குங்க. யாரும் இல்லைன்ற நிலையில் இல்லைங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இப்போ தூக்கி வெளியே போட்டுருவார். உங்களை இருக்கிறவங்களாக தான் கொண்டு வந்து உள்ளார வச்சிருக்கிறார். நீங்கள் ருசியாக இருங்க. நிறையாவோ கொஞ்சமாவோ பிரயோஜனமாக இல்லாமல் மட்டும் இருந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். ஏதோ விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு டாக்டர் நல்ல பழக்கம். இப்போ சமீபத்தில் கூட உகாண்டா போயிட்டு மிஷன் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தாப்புல. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கேஎம்சியில் கார்டியாலஜிஸ்ட், இஸ் எ கிறிஸ்டியன். அவங்க அக்கா என்கிட்ட சண்டே கிளாஸ் படித்தவன். யாரு? அப்போ இவன் வந்து கையில் தூக்கிட்டு வந்தாங்க, கை குழந்தையா. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேருமே டாக்டர். கேஎம்சியில் வருஷத்தில் 1 மாதம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மிஷன் செய்கிறாங்க. ஊழியக்காரங்க போயிட்டாங்கன்னா 10 பைசா வாங்க மாட்டாங்க. அங்கே எழுத சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்க? நோ ஃபீஸ். முதல்ல எழுதுறது தான், நோ ஃபீஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியுதுங்க, தங்களுக்குள்ளார இருக்கிற மகத்துவம் தங்களால் வந்ததில்லை, தேவனால் உண்டானதுன்னு. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம்னா நம்ம படிச்சிருக்கனால கடவுள் படிச்சிருக்க நமக்குள்ளார வச்சிருக்கு. படிச்சியோ படிக்கலையோ கடவுள் வைத்த மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மகத்துவத்தை சும்மா வச்சிருக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கூட்ட தான் தெரியும்னா கூட்டு, சேரை அடுக்க தான் தெரியும்னா அடுக்கு. மறந்துடக்கூடாது. ஏதோ ஒன்று செய்ய. பக்கத்தில் ஒரு தாத்தா உட்காந்துருக்கிறாரா, ஒரு தண்ணியை பிடிச்சிட்டு வந்து தாத்தா தண்ணி வேணுமான்னு கேளு. மறந்துடக்கூடாது. அவர் அப்படின்னா பக்கத்தில் வந்து தோத்திரம் 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 ஆண்டவர் இந்த தண்ணி எடுத்து கொடு. தாத்தாவுக்கு தண்ணி எடுத்து கொடுறானா தோத்திரம் சொல்லிட்டு இருக்க. பக்கத்தில் இருந்து அனுப்புறதுக்கு தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறிய. பக்கத்தில் செய்ய, ஏதோ ஒன்று செய்ய, ஏதோ ஒன்று செய்ய, தேவராஜ்யத்துக்காக செய்ய. அதுக்கு தான் இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துன்ற ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்துக்கு மட்டும் வரலைன்னா இன்னைக்கு நம்மளாம் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்போம். அவர் வந்து அந்த பொக்கிஷம் மண்ணோடு மண்ணாக போல மாணிக்கமாக மாறி போயிருக்கிறார். புரியுங்களா? அதனால் இந்த பொக்கிஷத்துடைய வேல்யூவை புரிஞ்சு பயனுள்ள பாத்திரமாக இருப்போம். ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுந்திருப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே
நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. தகப்பனே, தேவனுடைய வீட்டில் அதிக புரோஜனத்துக்கும் குறைவான புரோஜனத்துக்கும் பயனுள்ள பாத்திரங்கள் உண்டப்பா. அது மரத்தினாலும் மண்ணினாலும் ஆனவைகள். பரிசுத்த ஆவியானவரே, மரத்தினாலும் மண்ணினாலும் ஆன இந்த மண்பாண்டத்தை கொண்டு உங்கள் மகத்துவத்தை விளங்க பண்ணுங்கப்பா. உங்கள் மகத்துவத்தை இன்னதென்று அறிந்து கொள்ளுகிற மனக்கண்களை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிற அந்த மகத்துவம் என்ன, என்னை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னை எதற்காக அழைச்சிங்க, என்னை எதற்காக பரிசுத்தப்படுத்துறீங்க, என்னை சுத்திகரிச்சிங்க, என்னை எதற்காக உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறீங்க, அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஏதோ நாங்கள் சண்டே சர்ச்சுக்கு வரோம் போகிறோம் அப்படின்ற வாழ்க்கை வாழ்ந்துடாம எங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறதிலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், உபசரிக்கிறவன் உபசரிக்கிறதிலும், ஆண்டவரே கொடுக்கிறவன் உற்சாகமாயும் கொடுக்க கடவன். அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே. அதாங்க மகத்துவம், அதாங்க பொக்கிஷம். நீ சும்மா ஒன்றை கொடுக்க சொல்ல, உனக்குள்ளார நான் அவர் வச்சதை கொடுக்க சொல்றாரு. உன்னை நம்பி கொடுத்தாருல அதை கொடுன்றாரு சொல்றாரு. ஊழியம் செய்கின்றாரு, உபதேசம் பண்ணுன்றாரு, தான தர்மம் செய்கின்றாரு. உன் வீட்டுக்குள்ளார என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செய்ய. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே செய்யும் தான் சொல்றாரு. உனக்கு அளக்கப்பட்ட அளவின்படி தான் செய்யும் சொல்றாரு. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரம் தேவனுடைய வீட்டில் இருக்குது, பயனுள்ள பாத்திரமாக இருக்கணும், யூஸ்ஃபுல் வெசில்ஸாக இருக்கணும். இந்த பாத்திரத்தினால பிரயோஜனம் உண்டாகணும். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அந்த வெளிச்சத்தை தாங்க, அந்த வெளிச்சத்தை தாங்க. ஏதோ இந்த வருஷத்தை கழிச்சு போட்டோம், எங்கள் ஆயுசு நாள் இந்த வருஷத்தில் முடிஞ்ச அடுத்த வருஷம் வேறு ஆயுசு நாள் வருதுன்னு நினச்சி ஆயுசு நாட்களை கடத்திக்கிட்டு ஓடாமல் வாழ போகிற நாட்களில் எதற்காக வாழ்கிறோன்ற எண்ணத்தோடு வாழ உதவி செய்யுங்க. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு, அந்த இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆப்பிரிக்கா இயேசுவுக்கு சொந்தம்னு போய் நின்னாங்கல்ல, இங்கிலாந்து இயேசுவுக்கு சொந்தம்னு போய் நின்னாங்கல்ல, சீனா இயேசுவுக்கு சொந்தம்னு போய் நின்னாங்கல்ல, இந்தியா இயேசுவுக்கு சொந்தம்னு வந்து நின்னாங்கல்ல, அந்த பாத்திரங்களை போல ஆண்டவரே தேவனுடைய வீட்டில் நாங்கள் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கிருபையும் சமாதானமும் அவர்களை ஆளட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். வருகிற கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அந்த இரவு நேரத்தில் உங்களுடைய பிள்ளையுடைய வருகையை, அவங்க ஆண்டவரே அவங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். 2 வீலரில் வரவங்க, 4 வீலரில் வரவங்க, ஆண்டவரே பைக்கில் வரவங்க, ஆட்டோவில் வரவங்க, நடந்து வரவங்க, பஸ்ஸில் வரவங்க, எல்லாரும் பாதுகாப்போடு வந்து பாதுகாப்போடு செல்ல உதவி செய்யுங்க. அந்த இடத்த முழுத்தும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த அட்மாஸ்பியரை முழுசும் உங்களுடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஆளுகை அங்கே இருப்பதாக, உங்கள் சமூகம் இருப்பதாக, தடைகள் விலகுவதாக, தேவ சமூகம் மூடுவதாக. ஆண்டவரே அது கொண்டாட்டம் இல்லைப்பா, உங்கள் பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்கிற நேரமாக இருக்கட்டும், உங்கள் பிரசனத்தை நாங்கள் ருசிக்கிற நேரமாக இருக்கட்டும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you.